ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருவாதிரை ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நெருங்கிடுச்சு. இந்த சமயத்தில் சிவனை பற்றியும் சிவலிங்கத்தை பற்றியும் ஒரு சின்ன தாட் ப்ராசஸ். சிவலிங்கம்னா என்ன? அந்த உருவம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இப்போது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம்னு. அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஷேப் கொடுத்தா அது என்ன ஷேப் வருமோ அதுதான் சிவலிங்கம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இமேஜின் நீங்கள் ஒரு பெரிய எம்டி கிரவுண்டில் இருக்கீங்க. அங்கே எதுவுமே, எந்த பில்டிங் எந்த கட்டடம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கலாம். அப்போது நீங்கள் அண்ணாந்து வானத்தை பார்க்குறீங்க, தூரத்தில் தொடுவானம் தெரியும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த ஷேப் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வானம் தள்ளி தொடுவானம் இருக்குமா? அந்த ஷேப் தான் சிவலிங்கம். புரியுறதா? எந்த ஒரு நடுவில் எந்த ஒரு கட்டடமும் இல்லாத நீங்கள் உருவகப்படுத்தி பார்த்தீங்கன்னா கற்பனையில் அந்த பிரம்மாண்டத்தோட பேர் தான் சிவலிங்கம், அதோட உருவகம் தான் சிவலிங்கம்ங்கிறது. ஸோ பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்பட்ட உருவம் தான் சிவலிங்கம். இதை எப்படி இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக சொல்லலாம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு ஸ்படிகலிங்கம். ஸ்படிகலிங்கம்னா நம்ம கிறிஸ்டல்னு சொல்கிறோம் இல்லையா? எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்படிகலிங்கம் அதாவது கிறிஸ்டலில் நீங்கள் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த சைடு எந்த எண்டில் என்ன இருக்கோ நம்மளுக்கு கிளியராக தெரியும். அது எந்த உருவமாக இருந்தாலும் தெரியும் இல்லையா? மரமோ செடியோ கொடியோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கிளியராக தெரியும் இல்லையா? அதே மாதிரி நான் சொன்ன அந்த உதாரணத்தில் நீங்கள் இந்த சைடு இருந்து பார்க்கும்போது அந்த எண்டில் ஏதாவது ஒரு மலையோ ஏதாவது ஒரு மரமோ வேறு ஏதாவது ஒரு கடலோ இருந்ததுன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓவரால் ஷேப் லிங்க ஷேப்பும் வருது. அதனால இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு ஸ்படிகலிங்கம். இதை நான் சொல்லலை, யஜுர்வேதத்தில் வரக்கூடிய ருத்ரம் அதில் லகுன்யாசம் சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அதில் இதை இந்த மாதிரி ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகம் என்னன்னா, ஆபாதால நவஸ்தலாந்த புவன பிரம்மாண்டமாவிஸ்புரத் ஜோதிஸ்பாடிகலிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருதைஹி அஸ்தோகாப்ளுத மேகமீஷ மனிஷம் ருத்ரானுவாகானு ஜபன் தியாயே தீப்சித சித்தயே த்ருவபதம் விப்ரோபி ஷிஞ்சேஷ்சிவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது இன் ஷார்ட் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் இந்த கண்ணை மூடிண்டு இமேஜ் பண்ணிக்கோங்க. இந்த பிரபஞ்சம்தான் சிவலிங்கம், இது ஒரு ஸ்படிகலிங்கம். கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணுங்க சிவனை. அந்த பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தோட ஒசரத்தில் வலது பக்கத்தில் நிலவானது இருக்குது. இதனால தான் சிவபெருமானுக்கு தலையில் நிலவு இருக்கிறதாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு உருவத்தை நினச்சிட்டு நீங்கள் சிவனை தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ஸ் சொல்கிறது. எவ்வளோ ஃபண்டாஸ்டிக் லைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ ஹாப்பி ஆருத்ரா தரிசனம். விஷ் யூ ஹாப்பி ஆருத்ரா தரிசனம் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.